இந்த சமூகம் நம்மை தீண்டாமையால் தள்ளி வைத்த போது ஒரு ஆட்டுக்குட்டியை போல தேவன் நம்மை அணைத்துக் கொண்டார். அவருடைய பற்றுதலில் நாம் ஒரு சுயமரியாதையான வாழ்வை அடைந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கல்வி, பொருளாதாரம், அரசியல் என எல்லா வகையிலும் மேன்மையுற வேண்டும் என்பதே இத்திருச்சபையின் நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஊரின் வாலிப பிள்ளைகள், குறிப்பா நம்ம ரஞ்சித், நம்ம ஊர் பசங்க ஒரு பெரிய கிரிக்கெட் போட்டியில கலந்து கொண்டு வெற்றிகரமா ஆடிட்டு வராங்கன்னு பேசுகிறாங்க. அதில் இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். இது நம் கிராமத்திற்கே பெருமையான விஷயமாக இருக்கிறது. நம் பிள்ளைகளை நாம் தான் கனம் செய்ய வேண்டும். அவர்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் அவர்களுக்கு வாய்க்கப்பட்ட நாம் ஒருமனதாக ஒரு பிரார்த்தனையை ஏறெடுப்போம். யோ மாமா, இந்த பாத்தியா நம்ம ஊர் பசங்க போட்டாவ பேப்பர்ல வந்துருக்குது. ஏதோ பேட்டை தூக்கின்னு அங்க இங்க சுத்திங்கிறாங்க பார்த்தாக்கா பரவாயில்லையா வந்துட்டானுங்கள. இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் சபையாக இங்கு கூடி ஆண்டவரே உமது திருவசனத்தை கேட்க இங்கு கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையும் இந்த திருச்சபையில் உள்ள மக்களையும் சுற்றி இருக்கிற கிராமத்தையும் நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ள போகும் நமது கிராமத்தின் வாலிப பிள்ளைகள் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் ஆடி வெற்றி பெற ஆண்டவர் கிருபை அளிப்பீராக. 3 வாரங்களாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் MCF கிரிக்கெட் கிளப்பின் 6ஆம் ஆண்டு கிரிக்கெட் பால் டோர்னமெண்டின் இறுதிப் போட்டி இதோ இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. வெளியூர்ல இருந்தெல்லாம் பல பேர் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. மெட்ராஸ்ல இருந்து பெரிய பெரிய லீக் பிளேயர்ஸ்லாம் இங்க வர போறாங்க. அதனால வந்துட்டு ரசிகர்கள் அங்கங்கே அமைதியாக உட்கார்ந்து ஒழுக்கம் காத்து இந்த போட்டிக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஜெய்ஹிந்த் 11 அணி தான் இந்த முறையும் சாம்பியன் ஆகும்ன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதுதான் நடக்கும் அப்படிங்கறத நாமளும் பார்க்கிறோம். ஆனா அப்படி சும்மா சொல்ல முடியாது. ப்ளூ ஸ்டார் அணியும் சும்மா சொல்லக்கூடாது. ஊர்ல இருந்து வந்த டீம் இந்த முறை ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். யாரு வராங்க வரலங்கிறதுல எனக்கு கவலை கிடையாது. தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ இருக்கிற பசங்க வச்சு ஆடுவோம். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்கடா. வெறுப்பு அழிவுக்கு தாண்டா இட்டுன்னு போவோம். நிதானம் நிறைய சொல்லித்தரும். டேய், சேராம இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு காரணம் தான். இந்த ஒண்ணு என்னன்னு நீங்க யோசிங்க. ராஜேஷ், ஏன்டா இவ்வளவு லேட்? ஒன்றும் இல்லை, நான் வர வழியில் ஒரு பிரச்சனை. வெங்கடேஷ் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏய், எல்லாரும் வாங்கடா. இந்த டீம்ல முக்கியமான பிளேயர் சடகோப்பன். இவன்கிட்ட எல்லா ஷாட்டுமே இருக்கு. இந்தியா டீமுக்கு ஆடினாலும் ஆடுவான். டிரைவு, கட்டு, டிஃபென்ஸு, ஹூக்குன்னு எல்லாமே ஆடுவான். 2வது சுனில். இவன் ஆடுறது பார்க்க நல்லாலாம் இருக்காது. ஆனால் இவன் கிரீஸில் நிற்கிற வரைக்கும் ஸ்கோர் போர்டில் ரன் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் காசிம், ஹரி, அபினவ்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் பிரச்சனை அது இல்லை. பிரச்சனை இவனுக்கு பவுலிங். இவனுக்கு டீமில் அஸ்வின், ஸ்ரீராமு, பாலாஜின்னு 3 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் ஸ்விங்கில் கிங்கு, ஸ்லிப் வச்சு சொல்லி எடுப்பான். இன்னொருத்தன் யாக்கர் போட்டு ஸ்டிக்கை உடைப்பான். கடைசியாக பாலாஜி. இவன் ரஞ்சி ஆடுற பிளேயர். இவன் பாலை அடிக்கலாம், ஆனால் விக்கெட் விழுந்துட்டே இருக்கும். பாலை பாடிக்கு தான் போடுவான். ஆனால் இவனுங்களை நாம் ஜெயிக்க முடியும். கவனமாக ஆடினா. வாடா வாடா வாடா. இதோ இன்னும் சற்று நேரத்தில் டாஸ் போடப்படும். ராஜேஷ், வெங்கடேஷ் வந்துருவாங்கல்ல? நோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? பாத்துக்கலாம். வாங்கப்பா, திரும்ப சொல்றேன். எங்க ப்ளூ ஸ்டார் அணி வாங்கப்பா, வாங்க. டாஸ் போடுறாங்க. ஏய், டாஸ் வின் பண்ணிட்டு வாடா டேய். 2 கேப்டன்களும் மைதானத்துக்கு நடுவே வந்து விட்டார்கள். ஏய், நம்ம பிள்ளைங்க ஒரு தடவை வந்து ஆடுறதே பெரிய விஷயம் தான். டேய், இந்த வாய்ப்பு நம்மளுக்கு சும்மா கிடைக்கல. இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை நாள் காத்து நின்றோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம ஒன்னா ஆடணும். கடைசி பால் வரையும் விடக்கூடாது. நாங்கடா அடிச்சு ஜெயிங்கடா. சூப்பரா சூப்பரா டேய். இதோ நீங்கள் அவரோட எதிர்பார்த்த டேய்
கிரவுண்டுன்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான்டா. நீ லேட்டா வந்தல வருதே நீ போடு. ஆட்டத்தின் Point. முதல் பந்தை Come on, boy, come on, boy. எதிர்கொள்கிறார் சுனில். திருத்தணி முனையிலிருந்து பரத் சுனிலுக்கு. அருமையான பந்து. ஏய் இப்ப அடிச்சு காட்டுறா. போட்டிருக்காரு. வெல் போல்டா கமாண்டா. அடித்தார். லெக் சைடில் ஷார் ரன் கேலியே 4 ரன்கள் துவக்க ஸ்கோராக. துவக்கத்திலேயே அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜெய்ஹிந்த் 11 அணி. 15 ரன்கள் விக்கெட்டுகள் எதுவும் இல்லை. அடுத்து சப்தசீலனுக்கு அடித்தார். ஆஃப் சைடில் அற்புதமான ஒரு பவுண்டரி. மாற்றங்கள் செய்கிறார் ரஞ்சித். சப்தசீலனுக்கு மைதானம் ஆரவாரத்தில் இறங்குகிறது. இதோ உள்ளே களமிறங்குகிறார் ஜெய்ஹிந்த் 11 அணியின் கேப்டன் சடகோபன். அடித்தார். முதல் பந்தை அனுப்பிட்டார் சிக்ஸர். ரசிகர்கள் எதிர்பார்த்த வானவெடிக்கை தான் ஆரம்பிச்சிருச்சுப்பா. அடுத்தடுத்து பவுண்டரி சிக்ஸர்னு அமுச்சுக்கிட்டே இருக்காங்க. நாலா பக்கமும் இவங்க 2 பேரும் பவுண்டரிஸ்க்கே பால் அமுச்சிட்டே இருக்காங்க. அருமையான ஷாட். கவர்ஸ்ல 4 ரன்ங்க. அங்க பாருங்க ரசிகர்கள் வந்து அப்படியே குதிக்கிறாங்க. அடுத்த ஓவரை போடுகிறார் ராஜேஷ். திருத்தணி முனையிலிருந்து எதிர்கொள்கிறார் சுனில். கொஞ்சம் பார்த்து போடுங்கப்பா ப்ளூ ஸ்டார், கொஞ்சம் பார்த்து போடுங்க. இதோ ராஜேஷ் சுனிலுக்கு கேட்ச் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது விக்கெட் பறி கொடுத்தது ஜெய்ஹிந்த். மேட்ச் இன்னும் முடியல, நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் டைட் பண்ணு. ஒரு பால் முக்கியம். என்ன 6 ஓவர்ல 53 ரன் எடுத்து 2 விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். நல்ல பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிருக்காங்க. கமாண்டா ரவி விட்டுறாரு டேய். திருத்தணி முனையிலிருந்து ரவி சடகோபனுக்கு. ஓ அருமையான பந்து. நல்ல பந்துப்பா, நல்ல பந்து. ஒரு பால் தான் போட்டாங்க. பாப்போம். மீண்டும் ரவி உங்களுக்காக அடித்த ரைட் சைடுல ஆஃப் சைடுல இன்னொரு 4 ரன்கள். இந்த ஆரோட அரை சதம் பதிவு செய்கிறார் சடகோபன். கேட்ச், கீப்பர் கேட்ச். ரஞ்சித் அருமையான கேட்ச். சரிந்தது அடுத்த விக்கெட். 16வது ஓவரில் 5 பந்துகள் முடிந்து விட்டது. 145 ரன்கள், 3 விக்கெட் இழப்புக்கு. இதோ கடைசி பந்து. கடைசி பந்தை வீசுகிறார் பரத். ஓ! அடித்தார் பவுலியன் நோக்கி. சிக்ஸர். வாட் எ ஷாட். 151 ரன்கள், 3 விக்கெட் இழப்புக்கு. 16 ஓவர்ல அருமையா ஆடி இருக்காங்க ஜெய்ஹிந்த் 11 அணி. ஜெய்ஹிந்த் 11 அணி உற்சாகமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் அணில மனோ அண்ட் பாபு ஓபனிங் பேட்ஸ்மேனா களம் இறங்கி இருக்காங்க. கேப்டன் சடகோபன் ஃபீல்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா செட் பண்ணிட்டு இருக்காரு. இதோ முதல் ஓவர திருத்தணி முனையில இருந்து பாலாஜி பாபுவுக்கு அற்புதமான ஒரு பந்து. பாலாஜி அப்படின்னா எங்களுக்கு ஒரு செல்ல பேர் உண்டு, பவுன்சர் பாலாஜி என்று நாங்கள் சொல்லுவோம். அடேங்கப்பா, ஹெல்மெட் ஏதாவது யூஸ் பண்ணுங்க, பார்த்து ஆடுங்க. வெறும் 3 ரன்கள் எடுக்கிறது விக்கெட் எதுவும் போல. ஸ்ரீராம் பாபுக்கு சரிந்தது முதல் விக்கெட் ப்ளூ ஸ்டார் அணிக்கு. அடுத்து டீமோட கேப்டன் ரஞ்சித் உள்ள வராரு. இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான், ஆனா போன மேட்ச் சரியா விளையாடல. பாலாஜி ஓவர் பவுன்சர் அடித்தார். நீ கிரவுண்ட்ல ஆடும் போது நான் பார்த்துருக்கேன்டா. ஆப்போசிட் போலர் வந்து திட்டினா நீ டென்ஷன் ஆகி கத்தி அவுட் ஆயிடுற. உன்னை முறைக்கிறவனை பார்த்து சிரி. இந்த மாதிரி நேரத்தில் நீ டெண்டுல்கர் மாதிரி இருடா. உன் கோவத்தை ஆட்டத்தில் காட்டு. எல்லா பாலையும் வந்து பதம் பார்க்கறாரு. 5 ஸ்லிப்பா டிவில தான் இந்த மாதிரி ஃபீல்ட் செட்டிங்லாம் நம்ம வந்து பார்த்திருக்க முடியும் மேட்ச்ல. அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க. காசிம் மனோக்கு அடுத்து பவர் ஹிட்டர் அம்முக்குட்டிக்கு ஸ்ட்ரைட் டிரைவ். பவர் ஹிட்டர் என்றதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து அடிபாரா. அடுத்து நம்பிக்கை நட்சத்திரம் ராஜேஷ் உள்ள வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். பாப்போம். ரஞ்சித் ராஜேஷ் ரொம்ப அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடுல ஒரு சூப்பர் ஷாட். இத்தோடு ரஞ்சித் தன்னுடைய அரை சதத்தை
வாய்ப்புக்கு. இப்பதான் வந்து பார்வையாளருக்கும் ப்ளூ ஸ்டார் அணியினருக்கும் மூஞ்சில சிரிப்பே தெரியுது. அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ரவி சாஸ்திரி மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா போடுவாரு. அருமையான ஒரு புட்டா. என்னப்பா இது? அம்பேர் பாருங்க என்ன. ஆம், இது போன்ற விஷயங்கள் நடப்பது சகஜம்தான். எதுடா வேறே பால் மேல போட்ட? ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி த்ரோ கையில கால்ல பண்ணலாம். இது போல் நடப்பதெல்லாம் சகஜம்தான். விளையாட்டு வீரர்களா புரிஞ்சுதான் நடக்கணும். ரிட்டையர்ட் ஆட்முறையில் ரஞ்சித் வெளியே செல்கிறார். அடுத்த பிளேயர் யார் அனுப்புங்கப்பா. உன் கையில தான் இருக்கு கேம். பாத்துக்கோ சரியா? விக்கெட் விடாம ஆடுறா. பந்தை எதிர்கொள்றார் சாம். ஓ, அருமையான பவுல் சார். போ ஒழுங்கா போ. விட்றா சாமே. பால் பாரு. 6 ரன்கள். அருமையான ஷாட் சாம். அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு சாம். அடிச்சு ஆடுறாரு, தடுத்து ஆடுறாரு. சில நேரத்துல நிதானம் இல்லைன்னா பிளேயர்ஸ்க்கு விக்கெட் போயிடும். அந்த கவனம் அவர்கிட்ட இருக்குது சாம் கிட்ட. அருமையான ஷாட். 2 ரன். அற்புதமான ஒரு 6. 12 ஓவர் முடிவுல 120 ரன், 3 விக்கெட் எழுந்திருக்கு ப்ளூ ஸ்டார். அறிவில என்ன நடக்குதுங்க? வின் பண்ணிடலாம் சார். கண்டவெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். என்ன போடுறீங்க? ஜெயிச்சு தான் வெளில வரணும். புரியுதா? வாங்க உள்ள போய் டைட் பண்ணுங்க. நல்லா போயின்னு இருக்க. அப்படியே ஆடு. தான் போடு. எதுமே ட்ரை பண்ணாத. புரியுதா? ஆப்ஷனே இல்ல. திருத்தணி முனையிலிருந்து ஸ்ரீராம். இதோ சாமுக்கு ஈக்குவல் கையில தஞ்சம் போடுது. அப்படி கொடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் நல்லா விளையாடிட்டு இருந்த சாம் பாட் பிஹைண்ட்ல வெளியில போறாரு. பாத்துக்கடா கரெக்ட். ஒரே ஒரு சிங்கிள் ஆடு. கரெக்ட் பாஸ் ஆகுமா இல்ல ஃபியூஸ் போகுமா இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிரும். கீப்பரிடம் கேட்ச். டேய் ராஜேஷ்க்கு ஸ்ட்ரைக் அடி கொடு. அவ்வளவுதான். என்ன ராஜேஷ் சிங்கிள் அடி கொடு. பாலாஜியின் பந்தை எதிர்கொள்றார் பரத். ஓ, கிளீன் கோல். ஜெயின் அணி திரும்பவும் ஃபார்முக்கு வந்துட்டே இருக்கு. மளமளன்னு விக்கெட் சரிஞ்சு தன்னுடைய சரிவை சந்திச்சிட்டு இருக்கு ப்ளூ ஸ்டார் அணி. சரிந்தது அடுத்த விக்கெட். அடுத்த ஒரு கோல். 8வது விக்கெட் இழந்துட்டாங்க ப்ளூ ஸ்டார் அணி. இனி இருக்கிறது 2 விக்கெட் தான். இது ஒரு விசித்திரமான ஒரு பிளேயர் இங்க உள்ள வராரு. ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு. கிளீன் கோல். இருந்த 9 விக்கெட்டும் முடிஞ்சிச்சு ப்ளூ ஸ்டார் அணியில. சத்தியமா சொல்றேன், நீ ஆடுற ஆட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் அவனுங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை தெரியுமா? ஏய் ரஞ்சித் ஆட முடியுமா? MCF கிரிக்கெட் கிளப் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் பால் டோர்னமெண்டின் இறுதி போட்டியின் இறுதி தருணம். கைவசமோ இருக்கிறது ஒரே ஒரு விக்கெட் தான். ப்ளூ ஸ்டார் அணி வெற்றி பெறுமா பெறாதா? ப்ளூ ஸ்டார் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் ரஞ்சித் ஆடுவாரா? ஆட முடியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும்.